நேர்களே, சமீபத்தில் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. அதாவது அரசு விளம்பரங்களை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர், இந்திய குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இவர்கள் படத்தை தவிர வேறு யாருடைய படத்தையும் பயன்படுத்தக்கூடாது. முதலமைச்சர்கள், கவர்னர்கள், அமைச்சர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள் யாருடைய படத்தையும் அரசு செலவில் கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள்ல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு வந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. அதாவது எப்படி பிரதமர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியோ அதே போல மாநிலங்கள்ல மாகாணங்கள்ல முதலமைச்சர்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. பிரதமருடைய படத்தை பயன்படுத்தலாம் பொழுது ஏன் முதலமைச்சர்களுடைய படத்தை பயன்படுத்தக்கூடாது? இந்தியா ஒரு யூனிட்டரி ஸ்டேட் அல்ல. இது ஒரு கூட்டாட்சி தத்துவமும் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம். கூட்டாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது. இன்னும் பொழுது ஏன் இது ஏற்புடையதல்ல என்ற நிலைப்பாட்டை எடுத்தன. உச்சநீதிமன்றத்துக்கு மேற்கு வங்கம், தமிழ்நாடு இது போன்ற அரசுகள் தங்களுடைய பார்வைகள் எடுத்து கடுமையாக இதை ஆட்சேபித்தன. இந்த நிலையில தன்னுடைய ஆர்டரை மாடிஃபை செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். மாநில முதலமைச்சர்கள் ஆளுநர்களுடைய படத்தையும் பயன்படுத்தலாம் அரசு விளம்பரங்களை அப்படிங்கிற ஒரு உத்தரவை, அதாவது தன்னுடைய பழைய உத்தரவை மாற்றி அமைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இந்த ஒரு அரசு விளம்பரங்கள்ல தலைவர்களுடைய அத்தாரிட்டிஸுடைய படமே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு லார்ஜர் கேள்வியும் சேர்ந்தே எழுது. இது ஒரு மக்கள் பணம் என்னும் பொழுது எதற்காக இந்த படங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், ஒரு அநீதி சரி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் சேர்ந்தே எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய செல்வி சி.ஆர். சரஸ்வதி, சமூக நல வாரிய தலைவர், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இணைகிறார். அதே போல சட்ட பஞ்சாயத்து இயக்கத்திலிருந்து திரு ஜெயகணேஷ் அவர்கள் இணைகிறார். இதுவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு ஜெயகணேஷ் அவர்கள் தான் கேட்க விரும்புறேன். பிரதமர் படம் இருக்கலாம், முதல்வர் படம் இருக்கக்கூடாது. Prime Minister is a constitutional authority, so is the Chief Minister. என்னும் பொழுது ஒரு அநீதி, அதாவது இந்தியா அப்படிங்கிறது ஒரு யூனிட்டரி ஸ்டேட் அல்ல, ஒரு பெடரல் சிஸ்டத்தை உள்ளடக்கிய ஒரு நாடுங்கிற பொழுது ஒரு அநீதி சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தானே இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, அதாவது பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டரும் மினிஸ்டர் கொடுத்துருக்கலாம்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி கொடுத்தது ரொம்ப மோசமானது, அது ரொம்ப விமர்சனத்துக்குரியது. ஏன்னா பாத்தீங்கன்னா, அது எப்படி ஒரு பிரதமரை கொடுத்துட்டு இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கவங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியும்னு தெரியல. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி ரிவர்ஸ் பண்ணிருக்கிறது, இப்படி கொடுத்திருக்கிறது கண்டிப்பா நல்ல விஷயம் தான். ஆனா சட்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வரி பணத்துல இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கும்போது அவங்களோட புகைப்படம் போடுறதே அது தப்பு. அதனால புகைப்படம் போடாம வரதான் சரின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலுமே அது அவசியமான கேள்வி எழுப்புறீங்க. ஆமா, கண்டிப்பா மக்கள் வரி பணத்துல கொடுக்கக்கூடிய ஆட்ல அவங்களுடைய ஒரு இண்டிவிஜுவலுடைய போட்டோ போட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் புகைப்படம் போடாம போலியோ ஒழிக்க முடிஞ்சிருக்கு. ஆனா புகைப்படம் போடுறேன்னு சொல்லிட்டு முழு படத்திலையும் போடுறேன்னு சொல்லிட்டு அங்க எந்த தகவலும் இல்லாம ஒரு தனி மனிதனுடைய துதிப்படுறதுக்காக போடப்படும் விளம்பரங்களாகும். இந்த எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரி விளம்பரங்களை கொடுத்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு மக்களுடைய வரி பணத்தை ஏன் வீணடிக்கணும்? அதனாலதான் இந்த புகைப்படம் போடுற கலாச்சாரத்தை I agree. நான் உங்களோட பாயிண்ட் எடுத்துட்டு போறேன். I take your point. திரு சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்கும் போது, அரசியல் காரணங்களுக்காக அரசு, அதாவது மக்களுடைய பணத்தை ஏன் பயன்படுத்தணும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இடைப்பட்ட நேரத்தில் முதலமைச்சர் படத்துக்கு தடை இருந்தது, பயன்படுத்துறதுக்கு அரசு விளம்பரங்களை தடை இருந்தது. என்ன மாறியது? எல்லா விஷயமும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல தான் செயல்படுது அப்படிங்கறதா மக்களுடைய புரிதலாகவும் இருந்தது. என்ன மாறியது? எதற்காக மக்கள் பணத்துல பிரதமரோ முதலமைச்சரோ ஏன் படம் இருக்கணும்? அது ஒரு அரசியல் காரணத்துக்காக பயன்படுத்தப்படுதுங்கிறதானே குற்றச்சாட்டு. இல்ல ஒரு மக்கள் தான் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் அரசை தேர்ந்தெடுத்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் போது முதலமைச்சர் இப்ப தேர்தல் அறிக்கையில கொடுக்கிற திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. தேர்தல் அறிக்கையில கொடுக்காத பல திட்டங்களையும் இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் நிறைய செஞ்சுட்டு வராங்க. ஒரு அரசு விளம்பரம் என்று கொடுக்கும் போது முதலமைச்சருக்கு என்று தனியா ஒரு பக்கமோ விளம்பரத்துக்கு தனியா பக்கமோ இல்ல, அந்த விளம்பரத்தில் ஒரு முதலமைச்சராக அவர் தனிப்பட்ட ஒரு கட்சி தலைவராக அல்ல, ஒரு நாட்டின் முதலமைச்சராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக அந்த முதலமைச்சர் படத்தை அதில் வைப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? அரசின் சார்பாக இந்த திட்டங்கள் எடுத்து செல்லப்படுது. அதுல முதலமைச்சர் தான் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க. ஓகே, அது இயல்பான புரிதல் இல்லையா? ஏன் அவங்க ஒரு அரசியல் தலைவர் அப்படி இருக்கும்பொழுது எதற்காக அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் தேவைப்படுது? அரசுக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அந்த லட்சியம் பயன்படுத்தலாம். இந்த அரசை ஹெட் பண்றது யாருன்னு தெரியும்.
எதற்காக இந்த படம் அப்படிங்கிறது அவசியமாக? தலைவர் மட்டும் இல்லைங்க, ஒரு நாட்டினுடைய மக்களுடைய தலைவர். ஒரு முதலமைச்சர் என்பது அந்த நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய முதலமைச்சர். கருத்து இல்ல, எதற்காக இந்த படம் இருக்கணும்? இஸ் இட் நாட் அண்டர்ஸ்டுட்? அப்படி கிடையாது. ஒரு கட்சியினுடைய முதலமைச்சராக உட்காரும் போது ஒரு திட்டத்தை, இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ரயில்வே ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ரயில்வே நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அந்த தொகுதி எம்பியும் அங்க வருவாங்க, லோக்கல் மினிஸ்டரையும் கூப்பிடுவோம், சீஃப் மினிஸ்டருக்கு அந்த படம் இடம்பெறணும், பிரைம் மினிஸ்டர் இடம்பெறணும் போது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்பது காலகாலமா நடக்குது. காலங்காலம் இன்னொரு நலத்திட்டம் செய்றீங்க, உங்களோட கட்சியின் நிதியில செய்றீங்க அப்படிங்கும்போது மாற்று கருத்தையில நீங்க படம் போட்டு போடலாம். ஆனா இது மக்களுடைய பணம். இந்த மக்கள் பணத்தை நல்ல திட்டங்களுக்காக செலவழிக்க செய்ய இந்த திட்டங்களை மேற்கொள்ளதான் உங்களை தேர்ந்தெடுக்கவே செஞ்சிருக்காங்க. அது உங்களுடைய கடமை எனும் பொழுது ஏன் இந்த படம்? மக்கள் திட்டங்கள்ல, மக்களுக்காக செய்யப்படுற திட்டங்கள்ல தான் அந்த படத்தை ஒற்றமே தவிர, எங்கள் கட்சிக்காக நாங்கள் ஒரு திட்டங்களை செய்து அதை அரசு பணத்தில் விளம்பரமா கொடுத்து அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா படத்தை வைக்கல. மக்களுக்கான திட்டங்கள் எந்த ஸ்டேட்லயுமே, நீங்க இந்தியாவில அத்தனை ஸ்டேட்லயுமே அந்த கட்சிக்காரர்களும் சரி, அந்த தேர்ந்தெடுத்த மக்களும் சரி, ஒரு திட்டம்னு வரும்போது அந்த முதலமைச்சர் படத்தை பார்க்க விரும்புறாங்க. மக்களுடைய விருப்பம் அது. சரி, இந்த திட்டத்தை மக்களுக்காக கொடுத்திருக்காங்க முதலமைச்சர், அந்த திட்டத்தில் அந்த விளம்பரத்தில் ஒரு முதலமைச்சர் படம் வருவதில் என்ன தவறு இருக்க முடியும்? இல்ல, பல திட்டங்கள் ஒரு முதலமைச்சர் முன்னெடுக்கும் பொழுது அதுல சேர்ந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் வருது. முதலமைச்சருடைய இந்த திட்டம் அதுல படம் போட்டு இந்த திறப்பு நடக்குது, இது செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அவர்கள் அக்கௌண்டபிள் ஆறாங்க, அதோடைய நன்மைக்கோ அதனது பாதகத்துக்கோ சாதகத்துக்கோ. சோ அப்படி இருக்கும்பொழுது இது காலாகாலமா அகில இந்திய அளவுல இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து இது கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை தானே. இதுல என்ன ஒரு ஜனநாயகத்திலிருந்து முரண்பட்ட விஷயம் இருக்கு? திரு ஜெயகணேஷ் சார், முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்வச் பாரத்காக மத்திய அரசாங்கம் நிறைய நிதி செலவு பண்ணிருக்காங்க. அதுல செலவு பண்ணதுல ஒரு பெரிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்காகவே அவங்க முழுக்க செலவு பண்ணிருக்காங்க. அது விளம்பரத்துக்கு செலவு பண்றது போல அந்த உண்மையிலே கிளீன் பண்றதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணிருந்தாங்கன்னா, திட்டங்கள் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் இந்தியா கிளீனா இருக்கும். ஆனா திட்டங்களை போடாம வெறும் ஆட் போடுறதுனால திட்டங்கள் மக்களுடைய விழிப்புணர்வையும் சேர்ந்து, அது மக்கள் விழிப்புணர்வு, மக்கள் பங்களிப்புங்கிறது அது போன்ற திட்டங்கள்ல முக்கிய பங்காற்றுது. அங்க அந்த விளம்பரமும் கூட அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமா இல்லையா? இல்ல, அது இது விளம்பரம் பண்றதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் நிறைய போட்டிருந்தாங்கன்னா இது தானாவே கிளீனா இருக்கும். அப்படி ஆனா அந்த திட்டங்களுக்கு செலவு பண்ணாம அட்வர்டைஸ்மென்ட் செலவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடக்கும் போது முதல்ல படம் போடுறதுக்காக போட்டு மிக பிரம்மாண்டமா நடத்தினாங்க. ஆனா அதுல படம் போட்டாங்களே ஒழிய, ஆனா இப்போ பக்கத்து மேல கர்நாடகா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முதல்ல படமும் எந்த படமும் போடாம ஒரு மீட் கடந்து முடிஞ்சது. அரசு சார்பா விளம்பரம் கொடுக்கப்பட்டது இல்ல. அன்னைக்கு படம் போடும்பொழுதும் கூட சார் அதுல சேர்ந்தே எப்படி ஒரு புகழ் கிடைக்குதோ அக்கௌண்டபிலிட்டியும் சேர்ந்தே வந்தது. இந்த முதலமைச்சர் இந்த ஒரு குளோபல் இன்வெஸ்டர் சமிட்டை நடத்தினாங்க அப்படிங்கும்போது அதுல அதோடைய அவுட்கம்க்கு அவங்க பொறுப்பாறாங்க. 2.5 லட்சம் கோடி வருதா, அதோட செயல்பாடுக்கும் அது ரியலைஸ் ஆகிறதுக்கும் எல்லாம் சேர்ந்து அந்த அக்கௌண்டபிலிட்டியும் சேர்ந்திருக்கு இல்லையா? இன்னைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்னைக்கு நம்ம வாக்களிப்பது இந்த கட்சிக்குங்கிறத தாண்டி ஜெயலலிதா அப்படிங்கிறவங்களுக்காகவும் கருணாநிதி அப்படிங்கிறவங்களுக்காகவும் தான், அந்த தலைவர்களுக்காகத்தான் நம்மளுடைய வாக்களிப்பு பேட்டர்னே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதைத்தான் இது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது சார், நம்ம திட்டங்கள் பிரபலப்படுத்துற பேர்ல ஒரு ஆடுக்கும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை விளம்பரத்துக்கு செலவு பண்ணாம சின்ன சின்ன திட்டங்களை இன்னும் புதுசா போடும்போது இன்னும் நிறைய மக்கள் பயனடைவாங்கன்றதா எங்களுக்கு கருத்து. அது இந்த புகைப்படம் போடுற காரணத்தினாலதான் விளம்பரங்கள் இவ்வளவு அதிகமா கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. இதே புகைப்படம் போடாம நீங்க விளம்பரம் கொடுங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பா இவ்வளவு விளம்பரங்கள் அரசாங்கம் கொடுக்க போறது இல்ல. இல்ல, இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த தடை இருந்த போதும் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலங்களிலும் சரி விளம்பரங்கள் வந்து கொண்டுதான் இருந்தது. சி.ஆர். சரஸ்வதி இத ஒரு பணத்தை எதற்காக விளம்பரங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். காமராஜர் ஆட்சி காலத்துல கல்வியிலும் சரி தொழில் புரட்சியிலும் சரி அளப்பரிய சாதனைகள், பெரிய பெரிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த சாதனைகள் எல்லாம் இன்னைக்கு கல்விக்கூடங்களுடைய எண்ணிக்கை பெருகியது, தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை பெருகியது, இந்த அவுட்புட்டும் பெருகியது. இந்த சாதனைகள் எல்லாம் ஒரு படமா எடுத்து வெளியிடுவோம் அப்படின்னு அவருடைய சகாக்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அது எதுக்குன்னு கேட்கிறார். இதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து செல்லாம், தேர்தலில் பயன்படும், மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு செலவாகும்னு திரு காமராஜர் கேட்கிறார்.
3 லட்சம் ரூபாய் ஆகும் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு புதுசா பல பள்ளிக்கூடம் கட்டிடலாங்கிறேன்னு அப்படிங்கிறது திரு காமராஜர் சொல்றாரு. இல்ல போஸ்டாவது அடிச்சு ஓட்டலாம், நீ இது பெரிய செலவாகும் அப்படின்னு நினைச்சா. சொந்த அம்மாவுக்கு சோறு போடுறதுக்கு யாராவது போஸ்டர் ஓட்டுருவாங்களா அப்படின்னு கேட்கிறார் திரு காமராஜர். அந்த நிலையில இருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோமோ? இல்லைங்க. நான் அதாவது நாம வரலாறு படிக்கும் போது பாத்தீங்கன்னா மகாத்மா அவர்களே பிரச்சாரத்துக்கு வராருன்னா அந்த ஊர்ல தண்டோரா போட்டு சொல்லுவாங்களாம். ஏன்னா அவர் வராருங்கிற விளம்பரத்தை சொன்னாதான் மக்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு வருவாங்க அப்படின்னு. ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய கருத்துக்கள்ல இருந்தாரு சரி. ஆனால் அதே சமயத்தில் இதை ஏன் சொல்லணும்னு நினைக்கிறோம்னா, இப்ப நீங்க சொன்னீங்க குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங் பத்தி. அன்னைக்கு எல்லாருமே அங்க வர போறதுல எல்லாருமே இல்ல, டிவியில பார்த்து பாதி பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, பத்திரிகையில பார்த்து பாதி பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு அரசு செயல் திட்டமும் பத்திரிகைகளில் வரும்போது இந்த திட்டம் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு, நான் வந்து இந்த மத்திய அரசு செலவு பண்ணதுக்கு நான் வந்து வக்காலத்து வாங்கல, அதாவது அவங்க கூட்டுறதுக்கும் பெருக்கிறதுக்கும் கோடிக்கணக்கா செலவு பண்ணாங்கன்னா ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். நான் எங்களுடைய அரசு எங்களுடைய அம்மாவுடைய திட்டங்கள்ல வந்து விளங்குற பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சோ அம்மாவுடைய அரசு ஒவ்வொரு திட்டத்தை அறிவிக்கும் போது அது மக்கள் நல திட்டமா போய் சேரும் போது அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய படத்தை வைப்பதை கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல பொதுமக்களே ஓ இவங்க கொண்டு வந்த ஸ்கீம் இது வரலாறுங்க. ஒவ்வொரு வரலாறையும் பார்க்கும்போது இந்த ஸ்கீம் யார் கொண்டு வந்தாங்கன்னு போது அந்த பதிவு அங்க இருக்கும் போது அந்த சமயத்துல இன்னைக்கு நீக்கமர முதலமைச்சர் தான் எல்லார் மனதிலையும் இந்த ஆட்சியை பத்தி பேசும்போது நிறைந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது வேற யார் இருக்கிறாங்க? நரேந்திர மோடி. தமிழக அரசு அப்படின்னா இன்னைக்கு முதலமைச்சரோட தான் இயல்பாவே பார்க்கப்படுது. ஏன் கூடுதலான ப்ரொஜெக்ஷன் இங்க தேவைப்படுது? ஒரு முதலமைச்சர் என்பவருடைய படம் இடம்பெற வேண்டும், சட்டப்படி இடம்பெற வேண்டும். இப்ப கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து யாருமே இடம்பெற வேண்டாம்னு சொன்னாலும் பரவாயில்ல, பிரைம் மினிஸ்டர் வரலாம், பிரசிடென்ட் வரலாம் சொல்லும் போது ஒரு இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு என்ன உரிமை இருக்கிறோ எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கும் அந்த உரிமை இருக்கு. கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். சகோதரி சொல்வது போல திரு ஜெகணேஷ் அவர்களும் ஏற்றுக்கொண்டது போல ஜனாதிபதியுடைய படம் இருக்கலாம், ஆனால் கவர்னருடைய படம் இடம்பெறக்கூடாது. பிரதமருடைய படம் இடம்பெறலாம், ஆனால் முதலமைச்சருடைய படம் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஒற்றையாட்சி நாடு அல்ல, இது வந்து ஒரு பெடரலிசம், நமது அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒரு முக்கிய அங்கமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது அநீதியா பல மாநிலங்களால பார்க்கப்பட்டது. அரசியல் வேறுபாடுகள் கடந்து எல்லோருமே அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினார்கள். ஆனா ஒரு லார்ஜர் குவெஸ்டின் எழும்பொழுது அதுவும் ஒரு விவாத பொருளாகிறது. பிரதமரும் முதலமைச்சரும் இந்த படங்களே இடம்பெறணுமா அப்படின்னா அது தனி விவாத பொருள், அதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஆக இந்த ஒரு பாகுபாடு என்று எது கருதப்பட்டதோ அது நீக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்துடைய இந்த ஒரு தீர்ப்பினால். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.